அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஜூலை 1, 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னையில் தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை அலுவலகத்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்றத்துடன் துவங்கி வைத்ததாகவும் உடன் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் இருந்ததாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ள மத்திய அரசை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். மாநில சுயாட்சிக்கு ஏற்பட்டுள்ள மிக பெரிய களங்கம் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கப்பல் துறையின் 100 நாள் செயல் திட்டத்தை அத்துறை அமைச்சர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் டெல்லியில் வெளியிட்டுள்ளதாகவும் இதில் எண்ணூர் தூத்துக்குடி துறைமுகங்களில் சரக்கு பெட்டக முனையம் அமைக்க இருப்பதாக வெளியிட்டிருப்பதாக புதுடில்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இன்று அதிகாலை கிழக்கு கடற்கரை சாலையில் மரக்கோணம் அருகில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 5 பேர் உயிர் இழந்ததாக விழுப்புரத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய சக அமைச்சர்கள் அனைவரும் 100 நாள் தாங்கள் செய்யப்போகும் திட்டத்தை வெளியிட வேண்டும் என்று கூறி தங்களுடைய மந்திரிகள் அனைவரும் கலர் கலராக புத்தகத்தை அச்சடித்து தினமும் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் ஒட்டுமொத்த மத்திய மந்திரி துறையின் 100 நாள் செய்திட்டம் இன்று வெடிக்கும் என்று தெரிகிறது என்றும் இந்த செயல் பெட்ரோல் 4 ரூபாய் உயர்த்தப்படுவதாகவும் டீசல் 2 ரூபாய் உயர்த்தப்படுவதாகவும் இந்த புதிய செயல் திட்டம் இன்று இரவு முதல் இந்தியா முழுவதும் வர இருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ் திராவிட மக்களால் வேர்வை சிந்தி உருவாக்கப்பட்டு பல 100 ஆண்டுகளாக வழிபட்டு வரும் ராமேஸ்வர கோயிலின் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்ததாகும். இதில் ஆயிரக்கணக்கான திராவிட தமிழர்கள் பங்கேற்றதாக ராமேஸ்வரத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற சபாநாயகர் திருமதி மீரா குமார் அவர்கள் இன்று அனைத்து கட்சி மீட்டிங் கூட்டத்தை டெல்லியில் கூட்டியதாகவும் பாராளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவதற்கு வழி செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சியினரும் கேட்டுக்கொண்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய ரயில்வே பட்ஜெட் 3ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்றும் இதற்கு ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் ரயில்வே பட்ஜெட் மக்கள் ஆதரவு பட்ஜெட்டாக இருக்கும் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. துபாயை சேர்ந்த சப்ளை கப்பல் ஒன்று கத்தார் அருகே கடலில் மூழ்கியது. இதில் 16 இந்தியர்கள் உயிர் இழந்துள்ளனர் என்று கத்தார் நாட்டிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாட்டுக்கு அருகில் இந்திய பெருங்கடலில் ஏமன் விமானம் விபத்துக்குள்ளானதில் அதனுடைய கருப்பு பெட்டி இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த 27 நாடுகளின் கூட்டமைப்பு தலைவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியா பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக புதுடெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினர் வெளியேறப்படும் நிலையை உலகில் இது ஒரு மைல்கல்லாக திகழும் என்று அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக
வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உலக முழுவதும் இன்று டாக்டர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், எப்பொழுது நோயாளிகள் தினம் கொண்டாடப்படும் என்று பலர் எதிர்நோக்கிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீன அரசாங்கம் புதிதாக மென்பொருள் சாப்ட்வேரை ஒன்றை கண்டுபிடித்திருப்பதாகவும், இந்த சாப்ட்வேரை கண்டிப்பாக இணையதளத்தில் பயன்படுத்துவர்கள் பொருத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் இந்த விதியை அறிமுகம் செய்வதை சீனா தாமதப்படுத்தி வருவதாக சீனாவிலிருந்து செய்திகள் வெளிவந்தாலும், இந்த மென்பொருள் மூலம் ஆபாசம் மற்றும் வன்செயல் படங்களை இளைஞர்கள் பார்ப்பதை தடுக்கப்படும் என்ற நோக்கில் இது செயல்படுத்தப்படும் என்று சீன அரசு கூறிய நிலையில், இந்த மென்பொருள் அரசியல் ரீதியாக பிரச்சனைக்குரிய இணையதளங்களை சீன அரசாங்கம் தடை செய்யவே இது உதவும் என்று சீனாவுக்காக சுதந்திரத்துக்கு பாடுபடும் போராட்ட வீரர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக பீஜிங்கிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே இரண்டாவது நாடாக குளோனிங் முறையில் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு எருமை கண்ணுக்குட்டியை இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநில அறிவியல் விஞ்ஞானிகள் சாதனை படைத்திருப்பதாக ஹரியானாவிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. செவ்வாய் கிரகத்தில் இதுவரை காற்று பனிக்கட்டிகள் இருப்பதாக உறுதி செய்த அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தற்போது செவ்வாய் கிரகணத்தில் மின்னல் அடிப்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக நியூயார்க்கிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 1 ஜூலை 2009 பிற்பகல் 2:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்களே இருக்கின்றன. வெயிலின் தாக்கம் சற்று குறைந்த இருப்பதாகவே தமிழகம் முழுவதிலிருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. மத்திய இந்தியா மற்றும் ஆந்திராவில் அதிக மேகமூட்டத்துடன் இருப்பதால் அங்கு மழை பெய்வதாகவே தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.